இப்போது நம்ம வந்து நம்ம காலேஜில் 32 வருஷமாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். 32 வருஷமாகவும் முதல் வருஷத்துலேருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 பிள்ளைங்களுக்கு மினிமம் 2 3 டிபெண்டிங் ஒவ்வொருத்தர் நர்சிங்லேயும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஆர்ட்ஸ் காலேஜில் நிறைய சீட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது ஏழைங்க படிக்க முடியல, அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த ஆள் வந்து இந்த ஐஏஎஸ் அகாடமி நடத்துறதே இந்த தன்னோட ஃப்யூச்சர் பாதுகாப்புக்கு தான் இதை நடத்திருக்கான். இந்த ஆள் வந்து ஒரு ஆர்டினரி கூலியாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆளுக்கு ஆல்மோஸ்ட் 10,000 கோடிக்கு சொத்து இருக்குது. அப்போ எங்கேருந்து இதெல்லாம் வந்துச்சு? என்னமோ பெரிய நேர்மையின் சிகாமணி மாதிரி பேசுகிறாரு. என்னென்னா எங்கள் தலைவர் வந்து மக்களுக்கு சேவை பண்ண சொன்னார், இப்படி செய்ய சொன்னார். எனக்கு அவர் நிஜமாகவே பர்சனலாக தெரியும். 91 இந்த திமுகவோட பிரச்சனை இருக்கும்போது டிஎம்கே ஆட்சியில் இதே சைதை துரைசாமியும் இதே இந்த இவன் பேர் என்ன இந்த செங்கோட்டையும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துட்டார். அவர் மேயராக இருக்கும்போது நம்ம ஒன்றும் அவுட் ஆஃப் த வே ஃபேவருக்கு போகல. நம்ம இங்கே பணம் கட்டுறோம் இந்த மெட்ரோ இதுக்கு. அவங்க வந்து தண்ணி கனெக்ஷன் எனக்கு கொடுக்கல. அதுக்கு தான் நான் சொன்னேன், சார் நீங்கள் ஏன் பணம் வாங்குறீங்க, அப்புறமேல் காணுது அது என்ன பாருங்கன்னா அந்த ஆள் வந்து செய்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆள் அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கலை. இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட பச்சோந்திங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எனக்கு எம்ஜிஆர் தான் எனக்கு தலைவர்னு சொன்னால், நான் வந்து 2016 ஜெயலலிதா அவங்க செத்தப்புறம் December 9th நினைக்கிறோம், இட் வாஸ் அ ஃப்ரைடே, இந்த தீபாவளியில் தான் போய் சைதை துரைசாமி பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நட்ராஜன் சார். அப்போ நான் சார் எங்கே சார் உங்களுக்கு நட்ராஜன் சார் ஆனார்? நேற்று மட்டும் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது யாருமே அந்த ஆளோட பேசக்கூடாதுன்னு சொன்னது. இன்றைக்கி என்னமோ நீங்கள் வந்து சசிகலாவை அம்மையார்னு சொல்கிறீங்க, சின்னம்மான்னு சொல்கிறீங்க, நட்ராஜனை சாருன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் தலைவிக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வாயை மூடிட்டார். இப்போ நேற்று இந்த சேனலில் சொல்கிறாரு, எம்ஜிஆர் தான் என் தலைவர், இப்போ வந்து ஜெயலலிதா பற்றி கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவனுக்கு பதில் இல்லாமல் கடைசியில் சொல்கிறார், அவங்க வந்து கட்சியை காப்பாற்றுற காவல் தெய்வமாமா.